எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு விநாயகருக்கு பிடித்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான மோத்திசூர் லட்டு செய்ய போறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வீடியோவா நோட்டிபிகேஷன் வரும். மோத்திசூர் லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்ப்போங்க. கடலைப்பருப்பு ஒரு பவுல் 250 கிராம் எடுத்திருக்கேங்க. சுகர் 350 கிராம் 1.5 பவுல் எடுத்திருக்கேங்க. ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன். இந்த ஏலக்காய் தூள் நான் ஏற்கனவே டிப்ஸ் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. இதை நம்ம ஏலக்காயை ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிங்கன்னா நல்லா நைஸாக பொடி ஆயிடும். நம்ம சுகர்லாம் போட்டு ஏலக்காயை பொடி பண்ணணும் அவசியம் இல்லைங்க. 10 முந்திரி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெள்ளரி விதை போட்டும் செய்வாங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு வெள்ளரி விதை பிடிக்காது, அதனால் நான் முந்திரி பருப்பு போடுறேங்க. மோத்திசூர் லட்டுக்கு கலருக்கு ரெட் கலர் நான் எடுத்திருக்கேங்க, ஒரு 1/4 ஸ்பூனுங்க. சுவைக்காண்டி 2 பிஞ்ச் உப்பு எடுத்திருக்கேங்க. நெய் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. மோத்திசூர் லட்டு ஈஸியாக வீட்டிலே எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போங்க. கடலைப்பருப்பை சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் 4 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. அதை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம்லங்க, அந்த கடலைப்பருப்பை நல்லா இருத்துட்டு தண்ணி இல்லாமல் வச்சுக்கணுங்க. தண்ணி சுத்தர இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணுங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் போட்டுக்குவோங்க. இதை 2 தடவை போட்டுக்கோங்க, ஏன்னா நிறைய இருக்கிறதுனால நம்ம 2 தடவையாக அரைச்சிக்குவோம். இப்போ நான் குறைன்னு அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. கடலைப்பருப்பு எல்லாமே அரைப்படணுங்க. இப்போ இன்னொரு பங்கு உள்ள கடலைப்பருப்பையும் அரைச்சிட்டு நான் காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், ஊற வச்ச கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோங்க. இந்த மாதிரி தாங்க அரைச்சிக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க கடலை பருப்பை சின்ன சின்ன துண்டுகளை பக்கோடாவாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கணுங்க. ரொம்ப செவந்துடக்கூடாது. எண்ணெய் காஞ்சோடனே மீடியம் தீயில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க, ரொம்பலாம் வேகணும்னு அவசியம் இல்லை. கலர் மாறக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பொரிச்ச பக்கோடாவை ஒரு பிளேட்டில் எடுத்துக்குவோம். மீதமுள்ள மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துருவோங்க. இப்போ எல்லா மாவையும் நம்ம பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டு பொரிச்சு எடுத்துட்டோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு பக்கோடா. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கோங்க. இது நம்ம பல்ஸ் மோடில் வச்சு தான் அரைக்கணும். ஓவராக அரைச்சிட்டோம்னா நைஸ் ஆகிடும். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிட்டோம். இந்த மாதிரி தாங்க குறைன்னு இருக்கணும். பொடிசாக அரைச்சி எடுத்துட்டோங்க. ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கோம். நம்ம எடுத்து வச்ச 1.5 பவுல் ஜீனியை இதில் சேர்த்துருவோம். இப்போ 3/4 பவுல் தண்ணி இதில் சேர்த்துக்குவோம். எந்த பவுலில் ஜீனி எடுத்தீங்களோ அதே பவுலில் 3/4 பவுல் தண்ணி எடுத்துக்குவோம். தண்ணி இதில் ஊற்றிடுவோம். இப்போ இது நல்லா கொதித்து வரணும் ஜீனி. இது பாவு பதம்லாம் நமக்கு தேவையில்லை. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போடுங்க. ஏற்கனவே நம்ம உமாஸ் ஹாப்பி கிச்சனில் திருப்பதி லட்டு போட்டிருக்கேன், நார்மல் லட்டு போட்டிருக்கோம், பூந்தி லட்டு, இப்போ ரவா லட்டு போட்டிருக்கோம், நம்ம ரவா உருண்டை போட்டிருக்கோம், பாசி பயிறு உருண்டை போட்டிருக்கோம். இது மோத்திசூர் லட்டு. இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பிஞ்சு உப்பு போட்டுருவோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூளை போட்டுருவோம். இது வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும். அதுக்கப்புறம் நம்ம பூந்தி கலர் போட்டுருவோம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு சுகர் சிரப்பு. நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு இருக்கணும். பிசுபிசுப்பு இருந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தி பவுடர் இதில் சேர்த்துருவோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கிளறி விட்டுக்கோங்க.
மீடியம் தீயில் வச்சு நல்லா கிளறிக்கங்க, நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதை பாருங்களேன், இந்த மாதிரி தாங்க இருக்கணும், குருணையாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுக்கோங்களா பொடிசா, அதை சேர்த்துக்குவோம். வெள்ளரி விதை போட்டும் செய்வாங்க, இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த சுகர் சிரப்புலாம் நல்லா அந்த பூந்தி பவுடர் இழுத்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன செய்யணும், நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுருக்க 3 ஸ்பூன் நெய்யை வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். நெய் வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறோம், நல்லா ருசியாக இருக்கும். நமக்கு வந்து நெய் பிடிக்கிறவங்க நீங்கள் 4-5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் ஸ்மெல் பிடிக்காதவங்களாக இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோங்க. இப்படி இருந்தால் போதுங்க. இது கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆறினோன்னே நல்லா நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கையிலேயே இந்த லட்டு உருண்டையெல்லாம் நம்ம பிடிச்சி வச்சுருவோங்க. கையில் வந்து கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ லைட்டாக தடவிக்கங்க. தடவிக்கிட்டு நீங்கள் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பூந்தி மாவையும் நம்ம பூந்தி உருண்டைகளாக பிடிச்சிக்குவோங்க. மோத்திச்சூர் லட்டு கடையில் அதிக விலை கொடுத்து வாங்குறத காட்டிலும் வீட்டிலேயே நம்ம ஈஸியாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக அதை விட குறைவான செலவில் செஞ்சு அசத்திட்டோங்க. நான் செய்கிறத நீங்களும் பார்த்தீங்க. அதே மாதிரி நீங்களும் மோத்திச்சூர் லட்டு வீட்டிலேயே செஞ்சு அசத்திடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே இங்கே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மோத்திச்சூர் லட்டு இருக்குல்லங்க, இப்போ நம்ம வீட்டில் எதுவும் விசேஷம் நடந்தாலும் சரி, இல்லை பண்டிகை காலமாக இருந்தாலும் சரி, இல்லை கோயிலில் எதுவும் திருவிழா காலமாக இருந்தாலும் சரி, எல்லா இதுலேயும் வந்து நம்ம இந்த மோத்திச்சூர் லட்டை செஞ்சு கொடுத்தோம்னா அது சாப்பிட்றவங்களும் நல்லா திருப்தியாக சந்தோஷமாக டேஸ்டியாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கும் நல்ல லுக்காகவும் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மோத்திச்சூர் லட்டை உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, மோத்திச்சூர் லட்டு இருக்குல்லங்க, ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த மோத்திச்சூர் லட்டை அவசியம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் வீடியோவில் சந்திப்போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.